நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025 வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு இப்போ பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும்
இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த கவலை, துன்பம், கஷ்டம் எல்லாம் அடி தகடுபூடு ஆக்கி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. சூரிய பகவான் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய முழு திறமையையும் முழு விதமான ஒரு ஆற்றலையும் பெறக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கடகராசி நேர்களில் கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பழைய கடன் தொல்லை தாங்க முடியல, அப்படி இருந்தாலும் புதுசாக கடனை வாங்கி அந்த கடன்காரன் கொடுத்துட்டேன், கடன்காரன்கள் எங்களை மீண்டும் மீண்டும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் கடன் அடைச்சிட மாட்டேன்னா, கடன் அடைஞ்சு ஒரு நிம்மதியாக இருந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாளன்று மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து, அன்று ஒரு நாள் காலையில் விரதம் இருந்து மதிய வேளையில் படையல் வைத்து சாப்பிட்டீங்க, மனசார விரதம் இருந்து படையல் வைத்து சாப்பிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய கடகராசிக்காரங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகுது. எப்போதுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு வில் பவர் வேணும்.
தன்னை இயக்கிக்கொள்ள, தன்னை செயல்படுத்த, தனக்காக உருவாக்க எப்பொழுதும் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு துணை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக இயங்கும் போது உங்களுக்கு சக்தி தேவையே இல்லை. அப்படியே எனர்ஜி பவரில் ஃபுல்லாக அப்படியே மனசை ஃபுல்லாக ஒப்படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும், உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா மட்டும் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுடைய எனர்ஜி பவர் இருக்காது. எவ்வளோ தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சார்ஜ் என்ன ஆகும்? உங்களுடைய தேவை வரும்போது பேட்டரி லோ அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் இயக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா, உறுதியாக நான் சொன்ன விதத்தை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு. அதேபோல் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பிளான், ஒரு வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக ஒரு கம்பெனி உருவாக்குவதோ அல்லது இடமுற்று இடமாறுவதற்கான ஒரு விஷயமோ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை சேருவதற்கான செயல்பாடோ என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு பிளான் போட போகிறீங்க. அந்த பிளான் உங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டு. சரி, இவ்வளோ விஷயங்கள் அற்புதத்தை கொடுக்க போது இதில் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு என்ன மாற்றம் உண்டு அப்படின்னா, கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்குது, ரொம்ப உடல் ரீதியாக பாதிப்பை சந்திச்சிட்டிங்க, நிறைய ஒரு மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ஆடி மாதம் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மனுக்கு மனசார விரதம் இருந்து நீங்கள் வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் உபாதைகள் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் சரியாயிடும். ஐயா, நான் டாக்டரை போய் பார்க்கோம், ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் என் மனசுலையும் சரி என் உடலும் சரி ரொம்ப பாதிப்படையுது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை பின்பற்றி அந்த கோயில்களில் கொடுக்கின்ற கூழ் மற்றும் பாயாசம், அதே போல் அவங்க வழிபாடு செஞ்சுட்டு பூஜை செய்து கொடுக்கின்ற அத்தனை விதமான பிரசாதங்களையும் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். நம்மளோட கடகராசிக்காரங்க உடல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல் உறுதியாக ஏற்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதம் மட்டும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ புரிஞ்சவங்களோ புரியாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்க மட்டும் பகைச்சிக்கிறாதீங்க. யாருக்கிட்டையும் எதையும் வெளிப்படையாக சொல்கிறது இல்லை, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுவது எதையும் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கான அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள இந்த மாதத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காச்சும் சாட்சி கையெழுத்து போடுறேன் இல்லை யாருக்காச்சும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீணடிக்காமல் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது நடக்குமா, இது நடக்காதா, துரோகத்தை சந்திச்சிட்டேன், வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது, எழுச்சி என்னால் முடியலை, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு 20% கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது, அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.
இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி, ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.